உலகமெங்கும் உள்ள வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, நாம் மூலிகை மருத்துவம் என்கிற நிகழ்ச்சியின் மூலம் பல அரிய நோய்களுக்கு எளிமையான முறையில் மருத்துவ குறிப்புகளை பார்த்து வருகின்றோம். மனித உடலில் ஒவ்வொரு பாகத்திலும் ஏற்படுகின்ற நோய் தன்மைக்கு ஏற்றவாறு மருத்துவ குறிப்புகளையும் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் வயிறு என்கிற பாகத்தில் ஏற்படுகின்ற ஒரு நோய்க்கான மருத்துவ குறிப்பை பார்க்க போகின்றோம். கடுமையான வாந்தி ஏற்பட்டால் அதை நிறுத்துவதற்கான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அன்பான நேயர்களே, ஒரு சிலருக்கு எந்த உணவுப் பொருளை எடுத்தாலும் அவை வயிற்றில் தங்காமல் வாந்தியாக வெளியேறிவிடும். ஒரு சிலருக்கு வாந்தியும் பேதியும் தொடர்ந்து ஏற்படும். இந்த நோய்க்கான மருத்துவத்தை எளிமையாக பார்க்கலாம். பொதுவாக இந்த நோய் ஏற்பட்டால் அதற்கான காரணங்கள், அறிகுறிகள் என்னவென்று பார்க்கலாம். புளிச்ச நீருடன் ஏப்பம் வெளியேறும், நெஞ்சு கரித்தல் அதிகரிக்கும், உண்ட உணவு ஜீரணம் ஆகாமல் எது கழித்து வெளியேறும், வயிற்றில் உளைச்சல் தோன்றும், வயிறு சப்தத்துடன் இறையும், அடிவயிற்றில் வலது இடது பாகத்தில் பந்து சொல்வது போல் ஒரு வலி தோன்றும், முதுகு தண்டுவடம் வலிக்கும், மலச்சிக்கல் தோன்றும். அதோடு மட்டும் அல்லாமல் இவர்களுக்கு அடிக்கடி தலை சுற்றல் ஏற்படும். அன்பான நேயர்களே, இந்த நோய்க்கான காரணங்கள்: மலக்குடலில் அளவு கடந்த கிருமி தொல்லை ஏற்பட்டால் அந்த கிருமிகள் மூலம் உடல் பாதிக்கப்பட்டு உடல் முழுவதும் இருக்கக்கூடிய நோய்த்தன்மை அதிகரிக்கும். இந்த நோய்த்தன்மை ஏற்பட்டால் அவற்றை எளிமையான முறையில் போக்கிக் கொள்ளக்கூடிய மருத்துவ குறிப்பிற்கு செல்ல போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை ஏலக்காய். ஏலக்காய் மிக சிறந்த கிருமி நாசினி. வயிற்று உளைச்சல்கள் அத்தனையும் போக்கும், கடுமையான வாந்தியை தடுத்து நிறுத்தும். இதன் நறுமணத்தால் உடல் புத்துணர்ச்சி அடையும். இதன் நறுமணத்தால் வாய் துர்நாற்றம் போக்கும். ஏல அரிசி உடலுக்கு நன்மை தரும். பெருவயிறு, ஊதல் வயிறு, காமாலை இவைகளை போக்கும். ப்ளூட்டிங் ஸ்டமக் என்று சொல்லக்கூடிய வயிறு நோயை நீக்கும். ஆண்களுக்கு தாது பலத்தை அதிகரிக்கும். பெண்களுக்கு கருப்பை குற்றங்கள் அத்தனையும் நீக்கும். ஆகையால் ஏலக்காயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் லவங்க பட்டை. இதன் நறுமணத்தால் மூளை சுறுசுறுப்படையும். இதை தேநீரில் இட்டு பருகி வந்தால் குடல் அழற்சியை போக்கிக் கொள்ளலாம். தொடர் வாந்தி உடையவர்கள் லவங்க பட்டையை பயன்படுத்தினால் வாந்தி தடுத்து நிறுத்தப்படும், குடல் பகுதி பாதுகாக்கப்படும், மலக்குடலில் இருக்கக்கூடிய கிருமிகளை நீக்கும், புற்றுநோய் கட்டிகளை எளிதாக கரைக்கும். ஆகையால் லவங்க பட்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கோரை கிழங்கு. கோரை கிழங்கு மிகவும் இன்றியமையாத ஒரு மருத்துவ பொருள். இது தோல் நோயை நீக்கும், பல்வேறு வகையான கிருமி தொல்லைகளை உடலில் இருந்து விரட்டி அடிக்கும். மலக்குடல் கிருமிகளை விரட்டியவுடன் நமக்கு வாந்தி ஏற்படுகின்ற சூழ்நிலையை தடுத்து நிறுத்தும். உடல் முழுவதும் இருக்கக்கூடிய பல வகையான நோய்களுக்கு அருமருந்தாக செயல்பட்டு விஷக்காய்ச்சல், உடலில் ஜன்னி காய்ச்சல், நடுங்கு காய்ச்சல் இவைகளை போக்கும் என்பதால் கோரை கிழங்கையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் திப்பிலி. கண்டந்திப்பிலி, அரிசி திப்பிலி என இரு வகைகள் நமக்கு கிடைக்கின்றன. அரிசி திப்பிலி பல்வேறு வகையான நோய்களுக்கு அருமருந்து. இருமல், கோழை, சளித்தன்மை, நுரையீரல் கபஜுரம் இவைகளை போக்கும். மலக்குடலில் சீழ் சேர்ந்து அதிகமான கிருமிகள் ஏற்பட்டால் அந்த சீழ் கிருமிகளை நீக்கி மலக்குடலை சுத்தப்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றி வாந்தியை நிறுத்தும் என்பதால் திப்பிலியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் செஞ்சந்தனம். உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றும், முகப்பரு வராமல் பாதுகாக்கும், முகத்திற்கு தேஜஸ், ஒரு காந்தியை ஏற்படுத்தும், மலக்குடலில் இருக்கக்கூடிய கிருமிகளை போக்கும்,
ஆகையால் செஞ்சந்தன தூளையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் குங்கிலியம். குங்கிலியம் மிக சிறந்த நறுமணம் உள்ள ஒரு பொருள். இதை கரியோடு சேர்த்து தூளாக்கி நாம் புகையாக சேர்த்தால் இதன் நறுமணத்தால் உடல் புத்துணர்ச்சி அடையும். உடல் வெட்டை சூட்டை தணிக்கும், வாந்தி வராமல் தடுத்து நிறுத்தும் என்பதால் குங்கிலியத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கற்கண்டு. சிறு கற்கண்டு சூரணங்களில் சேரும் போது சூரணத்தின் சுவையை அதிகரிப்பதோடு உடல் சூட்டையும் தணிக்கும் என்பதாலும் நாம் சூரணங்கள் நீண்ட காலம் கெடாமல் இருப்பதற்கும் சிறு கற்கண்டு பயன்படும் என்பதால் நாம் சிறு கற்கண்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகள், கடுமையான வாந்தியை நிறுத்துவதற்காக நாம் செய்ய போகின்ற மருந்தின் செயல்முறைகளை சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.